என்னது? அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட ரேட் குறைச்சல? இடியட். அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மீள முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கு. அது உனக்கு தெரியுமா? அதனால அவங்க ஸ்கொயர் ஃபீட் 700 ரூபாய்க்கும் கொடுப்பாங்க. ஆனா குவாலிட்டி குப்பையா இருக்கும். அது நீ ஏன் கிட்ட வந்து சொல்றியா? இனிமே ஒண்ணு பண்ணு, என் பக்கமே வராது. புரியுதா? போன வைடா. Bloody hell. என்னாச்சு மாப்ள? அவன் ஒரு புரோக்கர் என்கிட்ட போன் பண்ணி கொட்டேஷன் கம்மியா இருக்கு, அபி கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுமான்னு கேக்குறான். மாட்டேன். ஏன் மாப்ள, இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் ஏன் எல்லாரும் அங்க போறாங்க? பொம்பளைங்கிற மயக்கம்ல? God knows uncle. அண்ணா வணக்கம்ண்ணா. சார் பாயாத்தில்லா, என்ன நடக்குது உங்க டிபார்ட்மெண்ட்ல? என்னாச்சு அபி மேட்ரு? எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குண்ணே. என்னமோ டிஃபன் ரெடி பண்ற மாதிரி சொல்ற. இத பார், எனக்கு காரியம் நடக்கணும். இன்வெஸ்டிகேஷன் சிவியரா போயிட்டு இருக்குண்ணே. பக்காவா விட்னஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேண்ணே. அபிதான் கொலை பண்ணான்னு சும்மா சொன்னா கோர்ட் நம்பாதுண்ணே. மோட்டிவேஷன் இல்லாம அபிதான் கொலை பண்ணான்னு பிரபுவோட மனைவியும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால மோட்டிவ் தயார் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியா? அதுக்கு தானே நீ இருக்க. ஆமாண்ணே. பிரபு வீட்ல இருந்து அபி ஆபீஸோட கவரும் அதுல இருந்து பணமும் கிடைச்சிருக்கு. அந்த பணத்தையும் அபி கம்பெனி ரிலீஸ் பண்ண நோட்ஸ் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி எந்த தேதியில பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம்னு. இது கிளியர் ஆனதும் அபிதான் லஞ்சம் கொடுத்தா அத பிரபு வாங்கிக்கிட்டு ஃபேவர் பண்ணல, அந்த கோவத்துல அபிதான் கொலை பண்ணான்னு நாம ஜோடிக்கணும்னு. அண்ணன், அபிக்கு பிரபு மேல கோவம் இருந்தது அப்படின்னு நாம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னு. அப்பதான் இந்த கேஸ் நிக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் தீவிரமா பண்ணிட்டு இருக்கோம். குட், வெரி குட், நல்லா இருக்கு. இதே ரூட்ல போங்க, கேஸ ஸ்ட்ராங் பண்ணுங்க. சார், இதை ஒரு பிரைமரி எவிடன்ஸா வச்சுக்கிட முடியாது. 10ஓட 11 தான் இதை வச்சுக்கணும். எல்லா எவிடன்ஸும் கோர்ட்டுக்கு வரும்போது நெத்தி அடி அபி மேல இறங்கும். இத பார்த்தில்ல, 10 எவிடன்ஸ் இல்ல 100 எவிடன்ஸ் ரெடி பண்ணு. ஒட்டு மொத்தமா அபிக்கு மரண அடி கொடுக்கணும். ஆமா, அவ இனிமே பிசினஸ்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் தலை தூக்க முடியாத அளவுக்கு நீங்க பண்ணதில்ல. கேட்டுக்கிட்டியா தில்லா? இனிமே உன் பொறுப்பு தான். அண்ணன், நான் உங்ககிட்ட வளர்ந்தவண்ண, உங்க பாலிசி தான் நம்ம பாலிசின்னு. அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அடி விழுந்தா ஆள் எந்திரிக்க கூடாது. பேச்சு ரொம்ப பிரமாதம், செயலும் அப்படியே இருக்கணும். ஓகே, சரி, நீ கிளம்பு. வரேண்ணே, வரேன். உன்னை விட மாட்டேன்டா. உன்னை விட மாட்டேன்டா. ஐயா, ஓட பாத்தறியா? என்னப்பா இது? உனக்கு எதுக்கு இவ்வளவு அவசரம்? இப்ப எவ்வளவு வேதனை பாத்தியா? இத பாரு தம்பி, நாமெல்லாம் மனுஷங்க தான். உடல் வேதனையை தாங்கிக்கலாம், ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி அலட்சியப்படுத்திட்டு ஓடினா இப்படித்தான் ஏட உடம்பா நடக்கும். நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படின்னு உனக்கு அவசரம் வலிக்குது இல்ல இப்ப? ஆமா ஆமா, என் மனசுல இருக்கிற வலியோட ஒன்னும் பெருசு இல்லைங்க. ஏன்பா எது கேட்டாலும் இப்படி பூடகமாவே பேசுற? உனக்கு தான் உறவுக்காரங்க யாருமே இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் யாரும் உனக்கு கவனிச்சுப்பா? எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. எனக்குன்னு எந்த உறவு இல்லைங்க. ஐயோ அம்மா, என் கையில பணமும் இல்லைங்க. நீங்க கேக்குற கேளுக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க. நீங்க சிகிச்சை தரீங்க, நான் நன்றி தான் சொல்ல முடியுங்க. என்கிட்ட காசு இல்ல. பரவாயில்லப்பா, எதுக்கு அவசரமா ஓட பார்த்த?
எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு, நான் போய் ஜாயின் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நாங்க பண்றது சேவை, இதுக்கெல்லாம் நாங்க பணம் வாங்குறது கிடையாது. அப்படியே தான் நீங்க பண்ணணும்னு நினைச்சா வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க. இதை பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இப்போதைக்கு நீங்க எழுந்திருக்கவே கூடாது. ஆனா நீங்க ஓட பார்த்திருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க காலை திரும்ப குணப்படுத்தவே முடியாது. கூட்டிட்டு போங்க. வாப்பா வாப்பா, போ. பார்த்து அந்த பக்கம் கூட்டு போங்க. சின்னம்மா, நீதானா? வாடா மகாராஜா. அட போ சின்னம்மா, நீ வேற. என் மனசுல எவ்வளவு ஃபீலிங் இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? சும்மா மகாராஜா சகாராஜான்னுட்டு நீ வெங்காயம் ஊச்சி கண்ணில் கண்ணீர் விடுற. நான் அதெல்லாம் இல்லாம கண்ணில் கண்ணீர் விட்டுன்னு இருக்கேன் தெரியுமா? என்னடாச்சு உனக்கு இந்த வயசுல இவ்வளவு சலிப்பு? சரி இல்லையே. டேய், எதுக்குடா உனக்கு சலிப்பு? எல்லாம் இந்த ஆர்த்தி பிரச்சனை தான். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் சின்னம்மா, அவ மனசு மாறவே மாட்டேங்குது. நீ ஏதோ ஜோசியம் துர்நூறு விபூதின என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? எதுவும் வேலைக்கு ஆகலையா? டேய் ராஜேஷ், மந்திர மாயெல்லாம் ஒரு சப்போர்ட்டுக்கு தாண்டா. மெயினா உனக்கு மூளை வேணும். அது என்னமோ உனக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் சொல்றேன் சின்னம்மா, உள்ள தரடா சொல்றேன். ஆமா, எதையுமே விவரமா யோசிச்சு பண்ணணும். இப்போ என் பையன் பாஸ்கர் மாதிரி. அப்பதான் காரியம் நடக்கும், புரியுதா? டேய், இப்ப எங்க வீட்டு கதையே எடுத்துக்க. ஒட்டு வேணாம் உறவு வேணாம்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் போய் அத்து விட்டோம் அந்த அபி பொண்ண. என்ன, நாங்களும் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் வரைக்கும் போனோம், ஜாம் ஜாம் நடக்கும்னு. ஆனா விதி பெருசா விளையாடி எல்லாத்தையும் கந்த கோலமா மாத்தி விட்டுருச்சு. நாங்களும் நடுத்தருக்கு வந்துட்டோம். டேய், வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் மொத்தமா குடும்பத்தோட நாண்டுட்டு செத்துருப்பாங்க. ஆனா நாங்க அப்படியே ஸ்டடியா நின்னோம்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த அபி பொண்ணே எங்க வீடு தேடி வந்து அப்படியே உதவி மேல உதவி பண்ணிக்கிட்டே இருக்காடா. இப்போ எங்க வீட்டு செலவெல்லாம் பாத்துக்கிறா. எங்க வீட்டுக்கார காரியத்துக்கெல்லாம் செலவு பண்ணா. இப்போ பாரு, எங்க பாஸ்கர் கூட அப்படி வேலைக்கு சேர்த்துக்கிட்டு ஜம்முன்னு போறால. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் காரணம்? டேய் கிறுக்கா, என் புள்ள அவன் உயிரையே பணைய வச்சான்டா. அப்படியே விஷத்தை வாங்கி ஒரே மடக்கா குடிச்சிட்டு உயிரை விட்டுருவேன்னு சொல்லி அவளுக்கு நிலைமைய புரிய வச்சான். நீ என்னடானா எந்த நேரமும் சரக்கு அடிச்சிட்டு கவுந்து கிடக்குற. அப்புறம் எப்படிடா உன் பொண்டாட்டிக்கு மேல அப்படியே பிரியம் வரும்? பத்தாததுக்கு உன் மூஞ்சிக்கு 2வது கல்யாணம் வேற. ஐயா, நானா பண்ணீங்க? ஆர்த்தி இதெல்லாம் பண்ணி வச்சுச்சு. சரிடா, அதை விடு. பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடும். இந்த பாரு, உனக்கு காரியம் ஆகணும்னா, ஆர்த்தி இறங்கி வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு. நீ எங்க பாஸ்கர் மாதிரி நான் உயிரை விட போறேன்னு அப்படியே ஆக்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கயே, அவ வந்துருவாடா. எப்படி? நொப்படி கிளவெடுத்த நாயை உனக்கு எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்கணும். விஷத்தை வாங்கி மடக்குன்னு குடிச்சிட்டு அவளுக்கு போன் பண்ணுடா. இத பாரு, நீ வரல ஆர்த்தி, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லு. என்ன, வருவாடா? சரி பண்றேன். அவ வராட்டி? அட வருவாடா. வராட்டி நீ செத்து தொலை. என்ன சின்னம்மா நீ? டேய், வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கணும்டா, அப்பதான் காரியம் நடக்கும். இத பாரு, சாமி மேல பாரத்தை போடு. எங்க பாஸ்கர் காட்டின வழியில நடந்து பாருடா. என்ன, இரு, நான் வேணா விபூதி தரேன். நல்லா பட்டைய அடிச்சுக்கிட்டு விஷத்தை வாங்கி குடிச்சிரு. சின்னம்மா, பாஸ்கரன் மேட்ரே வேற. அபி நீ பஞ்சுவலான ஆளு, கரெக்ட் டைமுக்கு வந்துச்சு. ஆனா ஆர்த்தி அப்படி இல்ல, கொஞ்சம் மந்தம், சோம்பேறி. லேட்டா வந்துச்சுன்னு வையா, அப்புறம் உயிர் அவள் தான் இதுவா போயிரு. நீ கம்னு. இதுவா பாரு, மூஞ்சிய பாரு. டேய் டேய், விதின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கே, அது முடிஞ்சிருச்சுன்னா யாரா இருந்தாலும் போய் சேர வேண்டியதுதான். உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நீ தான் முயற்சி பண்ணணும். டேய், முதல்ல எல்லாத்தையும் விட ஒரு ஆம்பளைக்கு தில்லு வேண்டா நெஞ்சில. வா, இதெல்லாம் சாராயம் பண்ற வேலை. நல்லா யோசிச்சு பாரு. இரு, விபூதி கொண்டு வரேன். அம்மா, இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிடும். என்னடா அது? சார் எங்க சார் போயிருந்தீங்க?
எங்க அப்பாவுக்கு டிஃபன் வாங்க போயிருந்தேன். சார் காலையில உங்க அப்பா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு. இன்னும் குடிக்கிற நிறுத்தல. நிலைமை சரியில்லை சார், போய் பாருங்க. இப்ப நல்லா தானே இருந்தாரு சார் ஏதாவது ஆயிட போகுது, ரொம்ப பயமா இருக்கு சார். ஏதோ உளறிட்டு இருக்காரு, முதல்ல போய் பாருங்க. சார், நான் பார்க்கறேன். போங்க சார், சீக்கிரம் போங்க. அப்பா என்னப்பா இது? வாடா என் மகனை, தண்ணி வத்தி போச்சுடா மகனே. பாட்டில் தலைகிழ கவுத்தாலும் சொட்டு கூட வர மாட்டேங்குது. அப்பா என்னப்பா அது? இவ்வளவு பாட்டிலுமா குடிச்சிட்டீங்க? உடம்பு என்னத்துக்கு ஆகுது? என் உடம்பு ஒன்றும் ஆகாதுடா. ஐ ஆம் ஸ்டடி. தண்ணி பாட்டில் காலி ஆயிடுச்சு. உன் அப்பனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? அப்பா இனிமே எதுக்கு, பேசாம கொஞ்சம் சும்மா இருங்க. சும்மா இருடா. நீ வேணா கொஞ்சம் தண்ணி அடிக்கிறியா? ஆ? ஓ, எந்திரிச்சு. அப்பா போதும்ப்பா குடிச்சது. இதுக்கு மேல குடிச்சீங்கன்னா செத்துருவீங்கப்பா. நானா? எனக்கு சாவே கிடையாதுடா. ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட்டு தானே சாவேன். அப்பா ப்ளீஸ் படுங்க நீங்க. வேண்டாம். என் ராஜ்யத்தை விரிவுபடுத்தாம எனக்கு தூக்கம் வராதுடா. போ, உன் அப்பனுக்கு ஒரு ஃபுல் வாங்கிட்டு வா. அப்பா போதும்ப்பா, பேசாம இருங்கப்பா. ஏய், நான் குடிச்சாதாடா சிந்தனை வேணும். சிந்தனை வந்தாதான் ராஜ்யத்தை விரிவுபடுத்த முடியும். போ. போடா. சொன்ன கிளம்பு. வாங்கிட்டு வா. போ. சொன்ன கிளம்பு. போ. அப்பா. போ. 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 சொன்ன கேளுங்களா? நீ எங்கதான் இருக்கிய? நீ நீ ஒழிஞ்சிருந்தா நான் விட்டுருவேண்ணா. அப்பா 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 போதும்பா. அப்பா ஏய், அப்பா போடா. அப்பா சொன்ன அப்பா அப்பா ப்ளீஸ் அப்பா சொன்ன கேளுங்கப்பா. அப்பா சொன்ன போதும். அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா அப்பா ரூபாய் ரூபாய் யாராவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. சார் என்ன சார்? என்ன சார் அஜய்? என்ன வாங்க பாப்பா பாப்பா சார் தூக்கு சப்பா புடி புடி தூக்குங்க சீக்கிரம். மெதுவா மெதுவா பாத்து அப்படியே போய் சார் வாங்க சீக்கிரம் வாங்க. அப்பா அப்பா பாத்து சார் வாங்க சீக்கிரம் பாத்து போங்க சார். மெதுவா என்னாச்சுப்பா? மெதுவா சார். ஒண்ணு இல்லை. அப்பா சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஒரு வண்டி கொடுக்க உட்காருங்க சார். மெதுவா மெதுவா. அப்பா 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 சார் வண்டி இருக்கு சார், அதில் கொண்டு போயிடலாம் சார். வாங்க தூக்கு 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 தூக்குங்க சார். பார்த்து அப்படியே உட்காருங்க. இல்ல விழுந்துருவார் போல இருக்க, உட்கார முடியாது. பைக்ல கூட்டு போக முடியாதுங்க. நான் பின்னால உட்காந்து பிடிச்சிக்கிறேன் சார். அப்பா இப்படி கூட்டு போக முடியாதுங்க, ரொம்ப ரிஸ்க். வேண்டாம் இருங்க. அங்க ஒரு கார் வருது, நான் போய் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறேன். ப்ளீஸ் சரிங்க கொஞ்சம் சார். ஜாக்கிரதையா நீங்க பாத்துக்கோங்க. வாங்க, ப்ளீஸ் பாத்துக்கறோம். நிறுத்துங்க சார். சார் சார் எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் நீங்களா சார்? சார் என்னாச்சுப்பா? சார் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு இல்லை சார். சார் ப்ளீஸ் சார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன் சார். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் 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 என்ன சார் யோசிக்கிறீங்க சார்? ப்ளீஸ் சார் வேற யாரும் உதவிக்கல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன் சார். ப்ளீஸ் சார் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கார் சார். ப்ளீஸ் சார். சரிப்பா, வண்டியில ஏத்து. தேங்க்ஸ் சார். பார்த்து மெதுவா மெதுவா பார்த்து
பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அப்படியே தூக்கிட்டு வாங்க 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 உள்ள நல்லா பிடிப்பா நல்லா பிடிப்பா வாங்க கொடுங்க சார் மெதுவா சார் கொடுங்க பார்த்து சார் நல்லா உள்ள போயிடு சார் பார்த்து சார் மெதுவா சார் சீக்கிரம் போப்பா. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க ப்ளீஸ் அப்பா 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 அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க போயாம வரமாட்டேன். அப்பா நான் சதீஷ் பா அப்பா அப்பா டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போப்பா.